ஏ தண்ட சோறு, ஒரு செருப்பு தைக்க கூட லாயக்கு இல்ல உனக்கு. இந்த செருப்போட வேல்யூ என்னன்னு தெரியுமா உனக்கு? ஏன் தப்புதான் 1.5 லட்சம் ரூபாய் லூயி விட்டான போய் உன்கிட்ட கொடுத்தேன் பாரு. ஏன் புத்திய செருப்பால அடிச்சுக்கணும். ஷோரூம்க்கு எடுத்துட்டு போடான்னு சொன்னா ஏதோ தெருமுன கடையில போய் தைச்சிட்டு வந்திருக்கிற நீ. அறிவில்ல உனக்கு? இத போட்டுக்கிட்டு எப்படிடா நாளைக்கு நான் ஃபங்க்ஷனுக்கு போவேன் என்று தன் கையில் இருந்து செருப்பை தூக்கி தன் மருமகன் சூர்யாவின் முகத்தில் அடித்து கத்திக் கொண்டிருந்தார் மாமியார் வனிதா. மன்னிச்சிருங்க அத்தை, ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். நான் உடனே சரி பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். கிழிச்ச போ, எல்லாருக்கும் ஜூஸ் எடுத்துட்டு வா. சூர்யாவிற்கு நடந்த அநியாயத்தை தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்த அந்த வீட்டின் வேலைக்காரி கமலம், அதுங்கள பாரு, சின்ன பொண்ணுங்க மாதிரி மினிக்கிட்டு தெரியுதுங்க. நம்மள மாதிரி உழைச்ச காசுல சாப்பிட்டா மத்தவங்கள மதிக்க தெரியும், புருஷன் காசுல சாப்பிட்டா எப்படி தெரியும்? நீ இந்த வீட்டு மருமவன் அப்படியா நடத்துறாங்க? இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படணும்னு தலையெழுத்தா கண்ணு? இதெல்லாம் உன் பெத்தவங்க பார்த்தா எவ்வளவு மனசு கஷ்டப்படுவாங்க தெரியுமா? அவங்க தான் இங்க இல்லை. விடுங்கக்கா, என் மாமனார் கேட்டா இருந்தா இந்த கல்யாணத்துக்கே நான் ஒத்துக்கிட்டேன். பிரீத்திக்கு என்ன பிடிக்கலன்னு தெரிஞ்சிருந்தா நான் சம்மதிச்சிருக்கவே மாட்டேன் என்று உடைந்த குரலில் வருத்தத்தோடு சொல்லி முடித்தான் சூர்யா. விடுங்க தம்பி, எல்லாம் மாறிடும். அதான் அந்த ஜோசியக்கார் சொன்னார்ல, நாளையில இருந்து உன் வாழ்க்கையே மாறப்போகுதுன்னு. உன் ஜாதகம் ராஜ ஜாதகம். சூர்யாவை உற்சாகப்படுத்தும் விதமாக கமலம் கூற, இதெல்லாம் கேட்க நல்லாதான்க்கா இருக்கும். நம்புங்க தம்பி, நடக்கும். தம்பி, நாளைக்கு உன் பிறந்த நாளாச்சு, பிரீத்தி அம்மாக்கு தெரியுமா? கமலம் அப்பாவியாக இந்த கேள்வியை கேட்க, பிறந்த நாளா? எங்க கல்யாண நாளே அவ மறந்துருப்பா. மறக்க மாட்டேன், செத்தாலும் மறக்க மாட்டேன். இப்படி ஒரு பரதேசிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என் அப்பா எனக்கு பெரிய துரோகத்தை பண்ணிட்டாரு என்று கண்ணில் கோபம் தெறிக்க தன் தோழிகளிடம் தன் கணவன் சூர்யாவை பற்றி கேவலமாக பேசிக் கொண்டிருந்தாள் பிரீத்தி. சரி, இவருக்கு தான் அறிவில்ல, இவனுக்காவது அறிவிற்கு வேண்டாம்? நல்ல அம்சமா ஒரு பெரிய இடத்து பொண்ணு மாட்டினா இதான் சான்ஸ்னு கம்புக்கமா வீட்டோட மாப்பிளைய வந்து உக்காந்துடுறது. மானம் கெட்டவன். அந்த நேரத்தில் பிரீத்தியின் ஆண் நண்பன் ஒருவன், விடு பிரீத்தி, ஒரு ரேஞ்சுக்கெல்லாம் ஒரு ஆளே இல்லை. பிரீத்தியின் முடிவை எதிர்பார்க்காத சூர்யா சிலை போல் செய்வதறியாது அதிர்ச்சியில் நின்றான். வேறு வழியின்றி திருமணமான அன்றில் இருந்து பிரீத்தியின் வீட்டில் காசு வாங்காத வேலைக்காரன் போலத்தான் வாழ்ந்து வந்தான் சூர்யா. பிரீத்திக்கு சூர்யா மீது இருந்த கொடூரமான வெறுப்பை புரிந்து கொண்ட அவளுடைய தோழி, உனக்கு பிடிக்கலனா டிவோர்ஸ் பண்ணிட வேண்டியதானடி. அது அவ்வளோ ஈஸி இல்லை. அப்படி நான் மட்டும் அவனை டிவோர்ஸ் பண்ணனா என் அப்பா அவர் சொத்துல இருந்து ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டாரு. அண்ட் அந்த கல்யாணம் அவர் முடிவு பண்ணது. அப்ப இதுதான் உன் தலையெழுத்தா? நோ 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 நோ. அதான் இன்னும் 3 நாள்ல 200 கோடி ரூபாய் ப்ராஜெக்டை யூஎஸ்ல சைன் பண்ண போறேன்ல, அதை சைன் பண்ணி முடிச்சுட்டு இந்தியாவுக்கு வந்து இறங்கினா அடுத்த செகண்டே அந்த பிச்சைக்காரனை டிவோர்ஸ் பண்ணி வீட்டை விட்டு வெளியே துரத்துறனா இல்லையா பாரு என்று கோபத்தோடு மீதம் இருந்த மதுவை ஒரே மடக்கில் குடித்து முடித்தாள். மறுநாள் காலை பரபரப்பாக தன் உடைகளை பேக் செய்து கொண்டிருக்க, தன்னுடைய பிறந்த நாளுக்கு அவள் வாழ்த்து தெரிவிப்பாள் என்று எதிர்பார்ப்போடு புது உடையணிந்து அவள் அருகே வந்து நின்றான் சூர்யா. ஆனால் பிரீத்தி அவனை ஒரு பொருட்டாகவே கருதவில்லை. பிரீத்திக்கு ஒருவேளை நம்ம பர்த்டே மறந்திருக்குமோ என்று நினைத்து கொண்டு ஏமாற்றத்துடன் அங்கிருந்து வெளியே செல்ல முயல, ஏதோ ஞாபகம் வந்தவளாக திரும்பிய பிரீத்தி வாழ்த்து சொல்லத்தான் தன்னை கூப்பிடுகிறாள் என்று மகிழ்ச்சி அடைந்த சூர்யா, சொல்லு பிரீத்தி, என்னோட லக்கி ப்ளூ சஃபர் நெக்லஸ் எங்கேயாச்சும் பாத்தியா? எங்க தேடியும் காணும் என்று பிரீத்தி சொன்ன அடுத்த நொடி மனம் தளர்ந்து போனான் சூர்யா. ஆனாலும் அதை கண்டு கொள்ளாமல், அதுவா, அது இந்த லாக்கர்ல தான் இருக்கு என்று சொல்லி சூர்யா ஜுவல்லரி பாக்ஸை எடுத்து கொடுக்க, பிரீத்தி அதனை அவளது பேக்கில் வைத்துவிட்டு கிளம்பினாள். சூர்யா ஏமாற்றத்துடன் பிரீத்தி செல்வதை பார்த்து கொண்டே இருந்தான். பிரீத்தி கிளம்பிய சில நொடிகளிலேயே சூர்யாவின் மாமனார் ரவிக்குமார் உற்சாகமாக வீட்டின் உள்ளே வர, இந்த குடும்பத்தில் மாப்பிள்ளை என்று தன்னை மரியாதையாக கூப்பிடும் ஒரே ஆள் தனது மாமனார் தான் என்பதால் உற்சாகத்தோடு வந்து நின்றான் சூர்யா. இவராவது வாழ்த்துகிறாரே என்று மகிழ்ச்சி அடைந்தான். தேங்க்யூ மாமா. மாப்பிள்ளை கேக் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன், எடுத்துட்டு வாங்க. சரிங்க ஐயா. பிரீத்தி விஷ் பண்ணாளா? விஷ் பண்ண மாமா. ஆனால் இந்த மகிழ்ச்சி சில நொடிகள் கூட நீடிக்கவில்லை. ஐயா, இங்க ஒண்ணுமே இல்லைங்க. நல்லா பாருங்கம்மா, ஃப்ரிட்ஜில் தான் இருக்கும். ஐயா, இங்க கேக் இல்லைங்க ஐயா. இல்லையா? வாங்கி ஃப்ரிட்ஜில் தானே வச்சேன்.
ரவிக்குமார் அதிர்ச்சியாகி திரும்பி பார்க்க கீனோ அந்த கேக்கை சாப்பிட்டுக் கொண்டிருந்தது. அதை பார்த்து கடும் கோபமடைந்த ரவிக்குமார், வனிதா, வனிதா, ஏற்கனவே எதிர்பார்த்த வனிதா போன் பேசியபடி திமிராக வந்து நிற்க, மாப்பிள்ள பர்த்டேக்கு வாங்கின கேக்க யார் கீனுக்கு போட்டது? என்னது? நம்ம மாப்பிள்ள சாருக்கு பிறந்த நாளா? ஐயோ, இது தெரியாம அந்த கேக்க நான் கீனோக்குள்ள வச்சுட்டேன் என்று வனிதா நக்கலாக கூற, என்னங்க நீங்க நம்ம மாப்பிள்ளைக்கு காஸ்ட்லியான கேக் வாங்க கூடாதா? நான் ஏதோ நாய்க்கு வாங்கின கேக்குன்னு நினைச்சேன். கோபமாக கண்கள் சிவக்க நின்று கொண்டிருந்தார் ரவிக்குமார். நம்ம மாப்பிள்ள எவ்வளவு பெரிய ஆளு. மாமா, என்னால நீங்க எதுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க? நீங்க வாழ்த்துனதே எனக்கு சந்தோஷம் மாமா. சூர்யா அவரின் பாதத்தை தொட்டு ஆசீர்வாதம் வாங்க ரவிக்குமார் சூர்யாவை கட்டி அணைத்துக் கொண்டார். சரியாக அந்த நேரத்தில் சூர்யாவின் போனிற்கு பிரீத்தியிடம் இருந்து டெக்ஸ்ட் மெசேஜ் வந்தது. தன் வாழ்க்கையிலேயே முதல் முறையாக பிரீத்தியிடம் இருந்து மெசேஜ் வந்ததை நினைத்து மகிழ்ச்சியாக அவளை பார்க்கச் சென்றான் சூர்யா. தன்னுடைய பிறந்த நாள் ஞாபகத்திற்கு வந்து தனக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸை கொடுக்க போகிறாள் என்று நினைத்து சூர்யாவின் மனம் மகிழ்ச்சியில் அலைபாய்ந்து கொண்டிருக்க அவளுக்காக பூங்கொத்தை வாங்குவதற்கு வண்டியை நிறுத்தினான் சூர்யா. அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு போன் கால் வந்தது. பிரீத்தியின் சகோதரன் சதீஷ் அவனை அழைத்திருந்தான். டேய் வெட்டி ஆபீசர் சூர்யா, ஒரு செருப்பு தைச்சிட்டு வர உனக்கு 2 நாள் வேணுமாடா? உன்னெல்லாம் எங்க அக்காக்கு கல்யாணம் பண்ணி வச்சான் பாரு எங்க அப்பன், அவன சொல்லணும்டா. அதை கேட்டு எரிச்சல் அடைந்த சூர்யா, இங்க பாரு சதீஷ், கொஞ்சம் பார்த்து பேச. எனக்கு இன்னைக்கு பர்த்டே, அதை கூட நிம்மதியா கொண்டாட விடாம நீ உங்க அம்மாவும் ஏன் என்ன பாடா படுத்துறீங்க? ஒரு வயசுக்கு மேல பர்த்டேங்கிறது கோடி கோடியா சம்பாரிச்சவனும் வாழ்க்கையில சாதிச்சவனும் கொண்டாடுறதுடா. நீ ஏன் எங்க வீட்டுல வெட்டியா ஓசி சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? உனக்கு எதுக்குற அந்த பர்த்டே கொண்டாட்டம்? ஒழுங்கா போய் செருப்பு தைச்சிட்டு வா. சோத்துல இன்னைக்கு 2 துண்டு எக்ஸ்ட்ரா போட சொல்றேன். எலும்ப இல்ல 4 துண்டா போட சொல்லிட்டா போதுமா பர்த்டே கிஃப்ட்? ஒழுங்கா தச்சிட்டு வா என்று அசிங்கப்படுத்திவிட்டு சதீஷ் காலை கட் செய்ய சூர்யா தனது மாமியாரின் செருப்பை எடுத்து கோபத்தில் தூக்கி எறிய நினைத்தான். ஆனால் சுதாரித்துக் கொண்டான். அண்ணா, இது இங்கே இருக்கட்டும், நான் வந்து என்று அந்த பூக்கடைக்காரரை பார்த்து சொல்லிவிட்டு பிரீத்தியை பார்க்கும் உற்சாகத்தில் பார்க்கிங் ஓரமாக பைக்கை நிறுத்திய சூர்யா திரும்பி நடப்பதற்குள் அந்த பைக்கில் வந்து மோதிய ஒரு காரை விட்டு வெளியே வந்த பிரீத்தியின் நண்பன் தேவா தன் தவறை மறைப்பதற்கு சூர்யாவை கோபமாக திட்ட ஆரம்பித்தான். டேய், கண்ணு தெரியாத கபோதி, உன் குப்பை பைக்க பார்க் பண்றதுக்கு ஏன் பார்க்கிங் தான் கிடைச்சதா? உன்னால என் வண்டி வேற ஸ்கிராச் ஆயிடுச்சுடா பரதேசி என்று தேவா கத்த சூர்யாவுக்கு கோபம் கொந்தளித்தது. இங்க பாருங்க, பார்த்து பேசுங்க. எடுக்க சொன்னா எடுக்க போறோம், அதுக்கு வந்து இடிப்பீங்களா? ஆக்சுவலா இங்க கோவப்பட வேண்டியது நானு என்று சொன்ன சூர்யாவை மேலும் கீழும் கேவலமாக பார்த்த தேவா, கோவப்பட்டு தான் பாரு, பார்க்க பரதேசி மாதிரி இருக்க. உன்னெல்லாம் எவன்டா உள்ள விட்டது? இன்னொரு வாட்டி நான் இந்த இடத்துல உன்னை பார்க்க கூடாது, புரியுதா? கிளம்புங்கிருந்து என்று தேவா கடுமையாக பேச தேவாவை முறைத்த சூர்யா தன் முழு கோபத்தையும் அடக்கிக் கொண்டு பிரீத்தியின் கேபினுக்கு செல்ல லிப்டில் ஏறினான். என் ஜுவல்லரி காணோம், எங்க போச்சுன்னே தெரியல. காம் டவுன், கண்டிப்பா பேக்ல தான் இருக்கும். தேடி இல்ல, பாரு. நான் எல்லா இடத்துலயும் நல்லா தேடிட்டேன், எங்கேயுமே காணோம். இந்த சூர்யா வேலையா தான் இருக்கும். சூர்யா, ஒழுங்கு மரியாதையா ஜுவல்லரி பாக்ஸ்ல இருந்த செயின் எங்கன்னு சொல்லிடு. தெரியாதுன்னு மட்டும் சொல்லிடாத. பிரீத்தி கூறியதை கேட்டு சூர்யாவின் முகம் மாற, பிரீத்தி, நான் ஏன் உன் செயின்? ஏய், இந்த நடிப்புலாம் வீட்ல வச்சுக்கோ. செயின் வேணும்னு சொன்னப்போ அடுத்த செகண்ட் லாக்கர்ல இருந்து நீதான் எடுத்து கொடுத்த. நான் ஓபன் கூட பண்ணாம உன் மேல இருந்த நம்பிக்கையில எடுத்துட்டு வந்தேன். இப்ப உள்ள பார்த்தா செயினை காணோம். நீதான் எடுத்துக்கணும், மரியாதை கொடுத்துரு. பிரீத்தி, சத்தியமா நான் எடுக்கல பிரீத்தி. அது ப்ளூ சஃபர் பதிச்ச காஸ்ட்லி செயின். அதுவும் இல்லாம அது ஒரு லக்கி செயின். யுஎஸ் மீட்டிங் போகும்போது எடுத்துட்டு போகலான்னு இருந்தேன். விளையாடாம ஒழுங்கா கொடுத்துரு. பிரீத்தி ப்ளீஸ், எல்லாரும் பாக்குறாங்க, சட்டையில இருந்து கையட என்று மெல்லிய குரலில் அவளிடம் கெஞ்சினான். எடுக்க முடியாதுடா. உன்னை கல்யாணம் பண்ணதுல இருந்து என் மரியாதையே போச்சு. ஆபீஸ்ல இருக்கவங்களா உன்னை ஏன் நான் செலக்ட் பண்ண, எனக்கு உடல் ரீதியா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அவங்கள ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. போதும், என் அப்பா சொன்ன ஒரே காரணத்துக்காக உன்னை கல்யாணம் பண்ணது போதும். அதனால நான் இப்போ அனுபவிக்கிறதும் போதும் என்று பிரீத்தி திட்டிக் கொண்டிருக்கும் போது அங்கே வந்த தேவா, பிரீத்தி, என்ன பிரச்சனை? இவன் எதுக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கான்? வாட்ஸ் ஹேப்பனிங்? முதல்ல யார் இவன்? இவனை பத்தி பேசுறதுக்கு இவன் ஒருத்தே இல்ல. ஏய், என் ஃபிளைட் போர்டிங்க்கு இன்னும் 1 hour தான் இருக்கு. அதுக்குள்ள என் செயின் கைக்கு வந்தாகணும், இல்லன்னா அவ்வளவுதான். பிரீத்தி,
டோன்ட் வரிடா, நீ அமெரிக்காக்கு போயிட்டு வந்த உடனே இதே மாதிரி செயின் நான் உனக்கு பிரசன்ட் பண்றேன். இட் will look lovely on you. என்று தேவா பிரீத்தியின் தோளை தொட்டு ஆறுதலாக பேச, தேவாவை பார்த்து பிரீத்தி புன்னகைக்க சூர்யா மனமுடைந்து திரும்பி நடக்க ஆரம்பித்தான். ஏய், ஒரு நிமிஷம் இரு. என்னது இது கையில? குடு 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 குடு. இது எதுக்கு? பிறந்த நாள் வாழ்த்துக்களுக்காக வந்தவன் திருடன் என்கின்ற பட்டத்துடன் மனமுடைந்து வெளியேறினான். பின்பு பார்க்கிங்கில் பித்து பிடித்தவன் போல் நின்று கொண்டிருந்த சூர்யாவிற்கு கமலம்மாவிடம் இருந்து கால் வந்தது. ஹலோ தம்பி, எங்க தேடி அந்த செயின் கிடைக்கலப்பா. இப்ப என்னப்பா பண்ண போற நீ என்று அக்கறையாக கேட்ட கமலத்திடம், அக்கா எனக்கு தெரியலக்கா என்று பாவமாக கூறினான் சூர்யா. ஆ, என் தாலி செயின் இருக்குது, அத வேணா வச்சு புது செயின் வாங்கி பொண்ணுக்கு கொடுத்துறியா என்று கமலம் அப்பாவியாக சொல்ல, சூர்யா திடீரென உடைந்து அழ ஆரம்பித்தான். தம்பி 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 அக்கா அதெல்லாம் வேண்டாம்க்கா, நீங்க கேட்டதே போதும், நான் பாத்துக்கிறேன். சரி கண்ணு. பிரீத்தி கோபமாக சேரில் உட்கார்ந்திருக்க அவளை சுற்றி அவளுடைய தோழிகளும் தேவாவும் நின்று கொண்டிருந்தார்கள். தேவா பிரீத்தியை சமாதானம் செய்து கொண்டிருந்தான். அடம் பிடிக்காத பிரீத்தி, செக்கினுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் கூட இல்ல. அந்த ஃப்ராடு இந்நேரம் அந்த செயினை வித்திருப்பான். ஆமாம் பிரீத்தி, சொன்னா கேளு. நமக்கு செயினை விட அமெரிக்கன் டீல் தான் பெருசு. அதுக்கப்புறம் வந்து கூட நம்ம அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கலாம். டைம் ஆச்சு பிரீத்தி, கிளம்பு என்று மூவரும் சமாதானம் செய்த பிறகு அரை மனதோடு சூட்கேஸை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள் பிரீத்தி. வண்டி நிறுத்து. என்னாச்சு? இவன் வண்டியை பார்த்தாலே எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு என்று கூறிவிட்டு தேவாவை பார்த்த பிரீத்தி, அடிச்சு நொறுக்குடா என்று கோபமாக சொல்ல, தேவா மிகவும் வேகமாக தன் முன்னால் நின்ற சூர்யாவின் பைக்கை இடித்து தள்ளினார். திடீரென அந்த காரை வழிமறித்து ஒரு ஆட்டோ நிற்க சடன் பிரேக் போட்டு காரை நிறுத்தினான் தேவா. ஏண்டா திருட்டு நாயே, ஓ இஷ்டத்துக்கு ஆட்டோவை குறுக்க விடுற? உன்னெல்லாம் ஆபீஸ்லயே செஞ்சிருக்கணும்டா. நீ என்ன செஞ்சிருவியா? என் பொண்டாட்டிக்கு செயின் வாங்கி கொடுக்க நீ யாரா? நான் உனக்கு பெருசா ஒண்ணு வச்சிருக்கேன். பாத்தியா பிரீத்தி? நீ செயினை திருடிட்டு அவனை தப்பா பேசுறியா? உனக்குலாம் என்ன தகுதி இருக்கு? பாத்தியா பிரீத்தி? இந்த ஃப்ராட் தான் செயினை திருடி வச்சிருக்கான். பிரீத்தி அதனை ஆச்சரியமாக வாங்கிக் கொள்ள, நீ எந்த டென்ஷனும் இல்லாம ரிலாக்ஸ்டா மீட்டிங்கை பிரசன்ட் பண்ண. ஆல் தி பெஸ்ட். இந்த இத்து போனவங்க கிட்ட எல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத பிரீத்தி. ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு. தேவா, வாயை பொத்திக்கிட்டு கம்முன்னு இருக்கணும். நான் என் பொண்டாட்டி கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஏதாவது சத்தம் வந்தது, நீ எதுக்கும் கவலைப்படாத பிரீத்தி. நீ இன்னைக்கு கண்டிப்பா யூஎஸ் போவ. பத்திரமா போயிட்டு வா. டோன்ட் வரி. பாய். சூர்யா இவ்ளோ கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்ல. எனக்கு அவன் வேற மாதிரி ஒரு ஆளா தெரியறான். டிராபிக்கில் அடித்து பிடித்து விமான நிலையத்தை அடைந்தாலும் உள்ளே நுழைந்த பொழுது அந்த ஃப்ளைட் கிளம்பி விட்டது என்கின்ற அதிர்ச்சிகரமான அனௌன்ஸ்மெண்ட் பிரீத்தியின் காதில் கேட்டது.
இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சூர்யா தான். என்று பிரீத்தி புலம்பிக் கொண்டிருக்க நீங்க பிரீத்தி தானே? எஸ். உங்க ஃப்ளைட் மிஸ் ஆயிடுச்சுன்னு நீங்க வருத்தப்பட வேணாம் மேம். RSV குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல இருந்து உங்களுக்காக ஸ்பெஷல் சார்ட்டர்ட் ஃப்ளைட் ரெடி பண்ணிருக்கோம். வாட்? மே ஐ ஹேவ் யுவர் பாஸ்போர்ட்? ஷூர். என்று பாஸ்போர்ட்டை எடுக்க முயற்சிக்க அதோடு சேர்ந்து சூர்யா திருடியதாக சொன்ன செயின் வெளியே வர அதிர்ச்சியானாள் பிரீத்தி. பின் சூர்யா எடுத்த செயினையும் இப்போது கிடைத்த செயினையும் எடுத்து ஒப்பிட்டு பார்த்தாள். எப்படி 2 செயின்? பிரீத்தியின் கையில் உள்ள செயினை பார்த்து வியந்த அந்த அதிகாரி, வாவ் மேம், நீங்க தான் அந்த லக்கி கேர்லா? இது ஒரு லிமிடெட் எடிஷன் சஃபயர் செயின். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் சூரத்ல இருந்து ஸ்பெஷல் சார்ட்டர்ட் ஃப்ளைட்ல வந்தது. இது உங்களுக்காக தான் வந்ததுன்னு இப்பதான் தெரியுது. இத யார் வாங்குனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அது கான்ஃபிடென்ஷியல் மேம். சாரி. போர்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு. ஷால் வி மூவ் மிஸ்ஸஸ் சூரிய சக்கரவர்த்தி? சூரிய சக்கரவர்த்தி? Happy birthday, sir. Welcome to the new league. இது உங்க gift, sir. Sir, please. பெரிய உற்சாகம் இல்லாமல் அந்த காரின் உள்ளே ஏறி உட்கார்ந்தான். தன் பர்சில் இருக்கும் தன் அம்மா மற்றும் பிரீத்தியின் புகைப்படத்தை ஒருமுறை பார்க்கிறான். ஹலோ. ஹே பிரீத்தி, ஃப்ளைட் ஏறிட்டியா? இன்னும் இல்ல. என்னாச்சு? ஒரே நிமிஷம், என்ட்ரன்ஸ் கேட் கிட்ட மட்டும் வரியா? எதுக்கு? கொஞ்சம் அர்ஜென்ட், சீக்கிரம். இருவர். ஏர்போர்ட் என்ட்ரன்ஸுக்கு ஓடி வந்தாள் பிரீத்தி. அங்கே அவள் பார்த்தது கனவிலும் எதிர்பார்க்காதது. செருப்பு தைக்கச் சொன்ன மாமியாரே திடீரென்று எல்லோர் முன்னிலையிலும் மருமகன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டது ஏன்? தாலி கூட வாங்கித்தர வக்கில்லாத புருஷன் எப்படி தன் மனைவிக்கு பல கோடி ரூபாய் சார்ட்டர்ட் ஃபிளைட்டை வாங்கி கொடுத்தான்? பென்ஸ் காருக்கு சொந்தக்காரன் ஒரு பிச்சைக்காரனை போல் நடிப்பது ஏன்? அவ்வளவு பெரிய US ஃபிளைட்டை ஒரு பிச்சைக்காரனுக்காக ஏன் நிறுத்தி வைத்தார்கள்? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM APP டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.